மாமா மாட்டல மாமா எதுக்குடா 2 இலை பொடி கொடு. என்ன எதுக்குடா இலை பொடி தர சொல்ற? பிபி செஞ்சு ஊதுவோம் மாமா. மர ஏற மாட்டியா? அப்ப உப்பு முடியாச்சு மரே. ஐயோ மாமா விட்டு மாமா டவுசர் பிடிக்காத மாமா. காப்பி வாங்கிட்டு இரு. இருக்கிற இப்ப இலை பொடி தரவா பிபி வரானா? கஜானா வந்து காலியா இருக்கு. சோ வந்து எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சோ அவகாசம் கொடுக்கறதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். ஆனா நீங்க அறிக்கை விட்டு வெளியிட்டீங்கல்ல, அப்போ தெரியல உங்களுக்கு கஜானா காலியா இருக்குன்ட்டு. 2500 ரூபாய் பணம், 6 சிலிண்டர், தாய்மாமன் சீரு, இலவச பேருந்து, இந்த மாதிரி நிறைய அறிக்கைகள் விட்டீங்க. வேலையில்லா பட்டதாரிக்கு மாதம் 4000 ரூபாய்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி அடுக்கடுக்கா அறிக்கை விட்ட போது கஜானா காலின்றது தெரியல. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. யாருன்னே தெரியல ஒரு பொண்ணு. மாற்று அரசியல் வந்துருச்சு, ஒரு தூயமான ஒரு ஆட்சி வந்துருச்சு, ஒரு தூய சக்தி வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது காலையில போன் எடுத்து பார்த்தா இப்படி ஒரு குடும்பம் நடந்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல சாலையோரமா 2 இளைஞர்களை எரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா சென்னையில ஒரு போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு நொறுக்கி பெரிய அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கொடுமை சார். சிங்கப்பெண் அதிரடி படையெல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட இன்னைக்கு ஒரு பூசாரி பொம்பளைங்களை கோவிலுக்குள்ளேயே வச்சு அடிடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. சட்டம் ஒழுங்க நான் பாதுகாப்பேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு இப்ப அந்த வாக்குறுதியே மண்ணோட மண்ணா போச்சு. அப்பா அட பாவி உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? திமுக ஆட்சியில் இருக்கும்போது எப்படி எது நடந்தாலும் எந்த அநியாயம் நடந்தாலும் அதுக்கு ஸ்டாலின் தான் பொறுப்பு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதே போல் இப்போ இனி வரும் காலங்களில் நடக்கும் அனைத்து குற்ற செயல்களும், எந்த ஒரு அசம்பாவிதங்கள் எது நடந்தாலும் அதற்கு தாவிக தலைவர் விஜய் அவர்கள், அதாவது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் காரணம். அதனுடைய பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி ஃபீல் பண்ணாத. சென்னை நீலாங்கரையில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவரை வாசலில் வந்து சீமான் ஆற தழுவி வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். சாலையில அந்த ஓரத்துல நின்று எல்லா இந்த ஓரத்துல நீ நடுவான நீங்க லாரி அடிச்சு செத்து போயிடாம. தம்பி இது பண்பாட்டு புரட்சி தம்பி. இந்த தலைமுறையில் பேரனும் பேத்திகளும் விரட்டி அடித்து பறிக்கிறோம் தம்பி. நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. பாசிசம்னா யாரு, பாயாசம்னா யாருன்னா நீங்க தான் அதுக்கு பெரிய விளக்கம் கொடுத்தீங்க. திமுக தான் அது ஒரு பாயாசம் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு திமுகவுடைய பாயாசத்தை தான் நீங்கள் வலித்து நக்கி கொண்டு இருக்கிறீர்களே தவிர புதுசா நீங்க ஒரு பெரிய சாதனை அடையவே இல்லை. அன்னைக்கு பரந்தூர் விவசாயிகளுக்காக நீங்க குரல் கொடுத்துட்டு அங்க விமான நிலையம் கூடாதுன்னு சொன்னீங்களே, இப்ப நீங்க வந்த உடனே அங்கேயே கட்டினீங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கும் மற்ற கட்சிகளுக்கு எந்த வித்தியாசமுமே கிடையாது. மாற்று அரசியல்னே நான் கூட மது ஒழிப்பு நடந்துரும், ஒயின் ஷாப்பே இருக்காது அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்ன தெரியுமா புரட்சி நடக்குது? ஒயின் ஷாப்ல போய் 10 ரூபா நாங்க கொடுக்க மாட்டோம், மாற்று அரசியல் வந்துருச்சு, ஆட்சி மாறிடுச்சு அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஒயின் ஷாப் எல்லாம் மூட மாட்டீங்களா? இது பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களா இல்லையா? விஜய் இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காரு, அப்புறம் எப்படி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க? பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு இதுல கூடிய விரைவிலேயே இந்த தாவிக ஆட்சி இந்த டாஸ்மாக் இருக்குது இல்லையா, டாஸ்மாக் வந்து இப்ப அரசு நடத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ணுவாங்க, டாஸ்மாக்க அரசு கையில இருந்து மாற்றி அதை தனியாருக்கு கொடுக்க போறாங்க. சும்மா இப்போ நீங்க கேட்கலாம், அதான் நேத்து தானே பதவி ஏற்றிருக்காரு, அதுக்குள்ள இப்படி எல்லாத்தையுமே மாத்த முடியும், அதனாலதான் கால அவகாசம் கேட்டிருக்காருல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நேற்று ஒரே நாள்லயே திருச்சியில அத்தனை ரவுடிகளையும் கூப்பிட்டு வார்னிங் கொடுத்திருக்காங்க போலீஸ்காரங்க எல்லாருமே. அதே மாதிரி குட்கா புகையில எல்லாத்தையுமே யூஸ் பண்ண கூடாதுன்னு தண்ணியில குளத்துல கூட்டியிருக்காங்க. இதெல்லாம் ஒரே நாள்ல நடந்த அதிசயம். இது எல்லாமே ஒரே நாள்ல நடந்த அதிசயம் அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் முழுக்க போய் ஆல்ரெடி இருந்த வீடியோவை எடுத்து அது நேத்து தான் நடந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஃபேக் நேரேட்டிவ் ஒன்னு செட் பண்ணி அதை அப்படியே மக்கள் கிட்ட பரப்பிட்டு இருக்காங்க.
பொறாமையில கத்தாத யாரு இத பார்த்து எனக்கு பொறாமை அட போப்பா. இப்போ நீங்க இந்த வீடியோல பாக்குறது வேற பேஜ்ல இருந்து நேத்து அப்லோட் பண்ணது. ஆக்சுவலா இது ஒரே நாள்ல நடந்த அதிசயம்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரே நாள்ல நடக்கல. 3ஆம் தேதி மார்ச் மாசம் நடந்துச்சு. இன்னொன்னு மார்ச் 8ஆம் தேதியும் இன்னொன்னு மார்ச் 16ஆம் தேதியும் நடந்தது. இந்த மாதிரி ஃபேக் நெரேட்டிவ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றது இப்ப மட்டும் இல்ல, திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போதுல இருந்து இது நடந்துகிட்டு தான் இருக்கு. அததான் நீங்க எல்லாரும் நம்பிட்டு இருந்தீங்க. அதுக்கு ஒரு ஆபீஸே போட்டு டிவிகே சைடுல இருந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. இங்கிலீஷ கேட்டியாம்மா? வந்து இடிச்சேன்னு வச்சுக்கேன், குடிச்சல கொப்பளிச்சிருவாரு. கூட்டுப்படா பாருங்க சார், உள்ள போய் கிளாஸ் உடைச்சிட்டாங்க சார். பேய்க்கு பேன் பார்த்த பேப்பாயில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவு கொண்டு வந்துட்டேடா. ஆனா ஒண்ணு, குடிகார சவகாசம் கொலநாசம்ன்றத கரெக்டா காமிச்சிட்டான். தமிழக அரசியல்ல ஸ்டிக்கர் அரசியல் இப்போ ஆரம்பிச்சிருச்சுன்னு ஒரு பேச்சு ஓடுது. அது என்னன்னா, ஏற்கனவே திமுக ஆட்சியில ஸ்டாலின் சார் கொண்டு வந்து சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கிற பிங்க் பெட்ரோல் திட்டத்துக்கு இப்போ முதலமைச்சர் விஜய் சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு பேர் மாத்தி கையெழுத்து போட்டிருக்காரு. புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வராம இருக்கிறதுக்கே ஸ்டிக்கர் ஒட்டுறீங்களேன்னு திமுக தரப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா விஜய் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இது வெறும் ரோந்து மட்டும் இல்ல, அதிரடி நடவடிக்கையும் எடுக்கிற டீமா மாற போகுதுன்னு சொல்றாங்க. விஸ்வரூபம் கமல் ரேஞ்சுக்கு யோசிக்கிறியாப்பா? யாரென்று தெரிகிறதா, இவன் தீ என்று புரிகிறதா? திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. டிவிக்கே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிக்கே ஒரு தூய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. விஜய் என்ன பண்றான்? தான் குடும்பத்தையும் ஊர் மேல விட்டுட்டான், பொண்டாட்டி பிள்ளைங்களையும் விட்டுட்டான். பெத்த அம்மா அப்பா கூட சரியா பார்க்காத ஒரு கேரக்டர். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இதே அஜித் சொல்றீங்களா? நல்ல மனுஷங்க, நல்ல பையங்க. அவன் வந்தா கூட நாங்க சந்தோஷமா ஏத்துப்போம். விஜய் கட்சிக்கு வரதுக்கு ஒரு தகுதியே இல்லைங்க. இவனெல்லாம் நம்பி நாட்டை நாங்க கொடுத்தா நாடு என்னங்க ஆகும்? ரொம்ப வாடுறானே. அடிக்க பாய்ந்த சி.வி. சண்முகம் ஜஸ்ட் மிஸ் தப்பித்தார். எடப்பாடிக்கு கண்ணம் பழுத்திருக்கும். புரியலையே. சொல்றேன்ப்பா. ஒரு நாள் அதிமுக இரண்டாக உடைந்து இருக்கும் இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பதாக தகவல் வெளியாகி தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி வீட்டிலேயே வைத்து நடந்த சம்பவம் தான் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் உச்சக்கட்ட அவமானத்துடன் விடைபெறும் சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து அதிக இடங்களில் வெற்றி பெற்ற தாவேக ஆட்சி அமைக்க சிறு சிறு கட்சிகளின் உதவிகளை நாடி வந்தது. இதில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்து தவித்து நிற்கும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக எதிராக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் கைகோர்த்து இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. அப்போது எடப்பாடி பழனிசாமி மற்றும் சி.வி. சண்முகம் இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் நடைபெற்றிருக்கிறது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி நாற்காலியை தூக்கி எடப்பாடி பழனிசாமியை நோக்கி அடிக்க பாய்ந்திருக்கிறார் சி.வி. சண்முகம். உடனே அங்கிருந்த எஸ்.பி. வேலுமணி விடுங்கனே விடுங்க என்று சி.வி. சண்முகத்தை சமாதானம் செய்து வைத்திருக்கிறார்கள். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அடுத்து மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கிய போது, என் வீட்டில் நடக்கும் இந்த பேச்சுவார்த்தையில் நான் சொல்வதை கேட்டால் இங்கே பேச்சுவார்த்தை நடத்தலாம், இல்லை என்றால் வெளியே போங்க என்று எடப்பாடி பேச, அடுத்த நொடியே சி.வி. சண்முகம் வெளியேற, அவரை தொடர்ந்து சுமார் 36 அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேறி இருக்கிறார்கள். செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ணேன்? என்ன வச்சு நீங்க தானே காமெடி பண்ணுவீங்க? இதன் பின்பு சி.வி. சண்முகம் வீட்டில் ஆலோசனை கூட்டம் எடப்பாடி இல்லாமல் நடந்திருக்கிறது. இந்த நிலையில்
அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றிவிட்டு சி.வி. சண்முகம் தலைமையில் அதிமுக இயங்குவதற்கான வேலைகள் மிக தீவிரமாக நடந்து வரும் நிலையில் அதிமுகவில் இருந்து சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் என பலரை வெளியேற்றிய எடப்பாடி பழனிசாமி தற்போது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்கிற பழமொழிக்கு ஏற்ப அவருடைய நிலைமை அமைந்துள்ளது. என்ன பண்ணுவேன் இப்ப எது நீ ஹிப்ஹாப் மூமெண்ட் எல்லாம் போடுற? அமெரிக்க தொழிலதிபரும் எக்ஸ் சமூக வலைதள நிறுவன உரிமையாளருமான எலான் மஸ்க் ஹேக்கிங் அச்சுறுத்தல் இருப்பதால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தேர்தலில் இருந்து அகற்ற வேண்டும் என கருத்து பதிவிட்டுள்ளார். கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? சையத் சுஜான்னு ஒருத்தர் போய் மானங்கட சொல்றாரு, வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்துதான் இந்த பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்துச்சு 2014. ஒருத்தன் பதில் பேசல. லயலா கல்லூரிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அப்புறம் பண்ணுங்கடா, இதுக்கு பதில் சொல்லுங்கடா. முதல்ல வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்துதான் பாரதிய ஜனதா 2014 மோடி வென்று பிரதமர் ஆனார். இதுக்கு பதில் இருக்கா? மறுப்பு இருக்கா? இது யாரு சொல்றது? மின்னணு வாக்கு எந்திரத்தை தயாரிக்கிற நிறுவனத்தில் பணி செய்த ஒருவர். விடக்கூடாது மாப்ள, விடக்கூடாது. இந்த ஹேக் செய்யறதை நாங்க தடுத்து தான் 3 மாநிலங்களில் காங்கிரஸையும் ஆம் ஆத்மியும் வெல்ல வச்சோம்னு சொல்றாங்க. இந்த ஹேக் செய்யறது, அந்த வாக்கு எந்திரத்தில் விளையாண்டு வெல்வது தெரிந்த 15 பேரையும் கொலை செஞ்சுட்டாங்கிறாங்க. Saeed Shuja, self-proclaimed cyber expert who claims that the 2014 Lok Sabha elections were rigged and that BJP leader Gopinath Munde was murdered because he knew about the EVM hacking. அதை தெரிந்ததனாலேயே கௌரி லங்கேஷை கொன்றார்கள் என்று அவர் சொல்றார். வாயை திறக்க மாட்டானே. உங்க மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. சந்திர மண்டலத்திற்கு சந்திராயனை அனுப்பி பூமியில் இருந்தே இயக்கி வருவதை போல் ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு இவிஎம் இயக்க முடியாதா என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சந்திராயன் அனுப்பினீல, எங்கிருந்து அனுப்புன? பூமியில இருந்தானே, ஒரு அறைக்குள்ள இருந்தானே. இங்கிருந்து சந்திராயனை கண்ட்ரோல் பண்ணிடுற இவ்வளவு செய்ய முடியுது. இந்த அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது எந்திரத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் செய்ய முடியாது. அவ்வளவு நேர்மையான வாக்குச்சீட்டு முறைக்கு வா. இனிமே ஒரு வார்த்தை பேசினா இங்க கொலைய விடும், குடும்பத்துல குழப்பத்தை விடாது. நீ தான் குழப்பம் பண்ற. உங்ககிட்ட ஐடி இருக்கு, இடி இருக்கு, இவிஎம் இருக்குது, அப்புறம் நீதிமன்றம் இருக்கு. நாங்க இதுக்கு மேல தேர்தல் ஆணையம் உங்ககிட்ட இருக்கு. தேர்தல் ஆணைய அதிகாரிகளை வந்து நீங்களே நியமிக்கலாம்னு உரிமை இருக்கு. வாக்கு எந்திரம் தயாரிக்கிறதுல உங்க கட்சிக்காரர் 4 பேர் உறுப்பினராக இருக்கிறாரு. கட்சி ஆட்சிகளால் ஒண்ணும் பண்ண முடியாது. மக்களின் புரட்சியால தான், மக்கள் புரட்சியால தான் இதை புரட்டி போட முடியும். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டுல வாழ்வு கொடுத்திருக்கிறதுனா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னைக்கு ஒரு கூட்டணி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு கொஞ்ச நாளுக்குள்ளேயே காங்கிரஸ் இந்த மாதிரி நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு காங்கிரஸ் திமுகவுக்கு துரோகம் பண்றதுக்காக கூட இருந்திருப்பாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நாம காங்கிரஸோட நிலைப்பாட்டை பாக்குறோம். அவர்கள் இன்னைக்கு ஒரு டெஸ்பரேட்டா இருக்காங்க. உச்சமே இல்ல. தங்களுக்கு அதிகாரம் எங்க கிடைக்கும், பதவி சுகம் எங்க கிடைக்கும், அந்த மாதிரி விஷயங்களுக்காக காங்கிரஸ் இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க. செருப்பு பிஞ்சு போயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.